அந்த சின்ன பிள்ளைகள்லாம் உண்டாயிட்டு விளையாடி கொண்டிருக்கும் போது அடி போட்டுன்னு வந்துட்டாங்க ஒரு 10 பிள்ளைகள். கிளிநொச்சியில் இருந்தாலும் அவங்களோட சொந்த ஊர் வந்து கண்டி. ஆனால் கண்டிலேருந்து இங்கே எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஒரு ஆள் வந்து சாப்பாடு வாங்கி தரேன்னு அப்படி இப்படின்னு சொல்லி கடத்தி கொண்டு இங்கேருந்து கோயிலை விற்க அங்கே வருவாங்க. இந்த கோயிலை வியாபாரி மாதிரி அங்கே கோயிலில் கடைகளுக்கு போட்டு விற்றுட்டு அங்கே உள்ள பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு இங்கே விற்கிறவங்க விற்று கொண்டு உங்களை ஆட்டு விற்று என்னென்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு அம்மாட்ட கூட்டிகிட்டு போட்டு டோக்கியில் அன்றைய கொண்டு வந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு எங்கள் அம்மாட்ட எங்கள் விவசாய எடுத்து கூட்டிகிட்டு போகிறோம். அந்த ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி இது எல்லாம் அள்ளி போட்டுட்டு நம்ம வருது நாங்கள் எல்லாம் கத்துறோம். சத்தம் போடக்கூடாது. எங்களுக்கு ஒரு 6-7 வயசு. அப்போ தெரியுமா உங்களுக்கு அங்கே இருந்து? இப்போ அவங்களை கண்டா எங்கள் அம்மா அப்பாட்டு சொல்ல மாட்டேன். அப்போ இடையில வரக்குள்ள பரிசெல்லாம் மறிச்சு செக் பண்ணுமில்ல, அப்படி செக் பண்ணுறது 6 வயதுலேருந்து ஒரு 16 வயது வந்ததுக்கு பிறகு, அதாவது நீங்கள் பெரிய ஆளான பிறகு வந்து யோசிச்சு பார்க்க இல்லையா, அம்மா அப்பா பார்க்கணும். அம்மா அப்பாவில் கோபம் வந்தது இது வரைக்கும் தேடலை என்னென்னு. இப்போ எல்லா பிள்ளைங்க அம்மா மேலே கத்திச்சான் இருப்பினேன். அதாவது அந்த ஊர் அந்த துறதான் அதை பாரம் எடுத்து வச்சிருக்காரு நடத்துறது துறதானே, அவர் தான் அதை பாரம் எடுத்து தேடி இருக்கோம். இப்போ தெரியல நாங்கள் இத்தனை வருஷமா அந்த மக்களே என்ன செய்யறாங்க. அந்த வீட்டுக்காரர்களோட சண்டை பிடிக்கலையா, அம்மாட்ட போகிறோம் அப்பாட்ட போகிறேன் அவங்க கேட்டவங்க இப்படி போய் சொல்லித்தான் நீங்களை தூக்கி அடி போட்டு வந்தவங்க. இப்போ நான் மட்டும் இங்கே வச்சேன் மேட்டப்படி இங்கே. அப்போ பிறகு அவங்க தங்களை பேரில் என்ன கொண்டே பதிஞ்சிட்டாங்க பொழுசுல ஓட்டே. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, அடுத்தடுத்த உதவி திட்டங்கள் வந்து இதே அறிவியல் நகருக்குள்ள வந்து நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து உதவி பண்ண போகிற ஒரு அம்மா வந்து ஒரு மாவீரரோட பெற்றோராக இருந்தாலும் அவரோட வாழ்க்கை வந்துட்டு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா உண்மையிலே வந்து கதையை கேட்டோன்னே நாங்களே ஷாக் ஆகிட்டோம். வந்து என்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன நாங்கள் வந்து ஷோர்ட்டாக சொல்கிறோம். அதாவது இப்போ இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும், அதாவது கிளிநொச்சியில் இருந்தாலும் அவங்களோட சொந்த ஊர் வந்து கண்டி. ஆனால் கண்டிலேருந்து இங்கே எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஒரு ஆள் வந்து சாப்பாடு வாங்கி தரேன்னு அப்படி இப்படின்னு சொல்லி கடத்தி கொண்டு இந்தியாவில் ஒரு ஆள்கிட்ட விற்றுருக்காங்க. அதாவது வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வளர்ந்து அப்படியே இங்கேயே தங்கிட்டாங்களா அவங்க. பெற்றார் மகள்லாம் வந்து கண்டியில் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்கள பெற்றார் மகள் போய் சந்திக்கலையான்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரியை சொன்னால் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் சொல்கிறத தாண்டி வந்து பாட்டி சொன்னால் இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து அந்த ஒரு அதாவது அந்த படத்துகளில் கேள்விப்பட்ட கதைகள் மாதிரி அந்த ஒரு ஆள் கடத்தப்பட்டு போய் அங்கே வாழ்கின்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கா. கிட்டத்தட்ட இப்போ 68 வயது. இப்போ வரைக்குமே வந்து சின்ன வயசில் கதைச்சது மட்டும் தான் ஞாபகம் இருக்கான் இப்போ அம்மா அப்பாக்களோட. ஸோ ஆனால் முகம் இல்லை ஒன்றுமே ஞாபகம் இல்லையா. ஓகே, இப்போ நாங்களே வந்து சொல்கிறத விட உண்மையில் அந்த ஒரு அம்மா வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி சொல்லி பாருங்கள். அதாவது நீங்கள் கதைகளாக கேட்டிருப்பீங்க, இல்லை சொன்னால் காணொலி வடிவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நேரில் வந்து இன்றைக்கி நாங்கள் அந்த அம்மா கிட்ட அதை பற்றின சில விஷயங்களை வந்து கேட்டறியப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி விளையாட்டுறீங்க கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாவீரர் கிராமத்துக்குள்ளே அடுத்த ஒரு குடும்பம் பார்த்து பேசி அம்மாவோட ஒரு காலத்தில் கடத்தினது நீ தான் நினைக்க போகிறோம். உன்னோட ஃபேஸ் கட்டலாம் பார்த்து ஒரு விசித்திரமான கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி கடத்தினதுன்னெலாம் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி கடத்தப்பட்டு இங்கே கொண்டு விற்கப்பட்ட ஒருத்தங்கன்னு சொல்லும்போது அவங்ககிட்டே அந்த வாழ்க்கையை வந்து கேட்கணும். ஞாபகங்கள் இருக்குதான்னு சொல்லி வந்து தெரியாது. அதெல்லாம் பாட்டியம்மா வாங்க வீட்டாரு இவர் அடையாளம் தெரியுதா உங்கள்ட்ட? 5 வயசுல இந்த மாதிரி ஒரு முகத்தங்காச்சும் பார்த்தீங்களா? என்னம்மா என்ன கிடத்திட்டு வந்தாங்க இப்போ செத்துருப்பாங்க. எனக்கே 68 வயசா போச்சு. வித்தியாசமான ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். சின்ன வயசுல கிடத்தின்னு வந்தவங்க. சின்ன வயசுல கடத்துக்கணும். அப்ப இந்த அநேகன் படம் மாதிரி நிறைய படங்கள்ல வந்துட்டு அந்த அப்பனுக்கு மகன் அப்படி இப்படி பிறந்திருந்தது வாங்க இல்லையா, அந்த ஒரு பரம்பரையில் அப்படி வந்தால் தான் ஒரு வந்து உங்களை கடத்தின வர்ற மகன்ட மகன் என்ன பொறிச்சு வீட்டை வந்து இப்படிதான் பாட்டி உண்மையா விசித்திரமாக அடிப்பட்டு உண்மையாக அது சின்ன பிள்ளைல இந்த இங்கேருந்து கோயிலை விற்க அங்கே வருவாங்க. இந்த கோயிலை வியாபாரி மாதிரி அங்கே உள்ள எல்லாரும் அங்கே கோயிலில் கடைகளுக்கு போட்டு விற்றுட்டு அங்கே உள்ள பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு இங்கே விற்கிறவங்க விற்று கொண்டு உங்களை ஆட்டு விற்று அங்கே யாழ்ப்பாணம் கட்டிக்கிற குடும்பத்தில் விற்றவங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருந்தது. இது கேட்கணும் என்ன சொல்லி. சரி, அப்போ உங்களுக்கு அப்போ எப்படி தெரிஞ்சது வித்தேன்னு சொல்லி?
உங்களுக்கு எத்தனை வயது உங்களுக்கு? வந்து எங்களுக்கு ஒரு 6-7 வயசு. அப்போ தெரியுமா உங்களுக்கு அங்கே இருந்து? இப்போ அவங்கள கண்டா எங்கள் அம்மா அப்பாட்டு சொல்ல மாட்டேன். அது அந்த நேரம் சின்ன பிள்ளைகள் தானே. உண்மையாக நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து பாட்டிக்கு வந்து தெரியாது. இப்போ அவங்களோட அம்மா அப்பா யாருன்னு சொல்லி தெரியாது. ஒரு 6 வயசு 5 வயசில் வந்து யாரோ ஒரு ஆளால் கடத்தப்பட்டு இந்த அதாவது யாழ்ப்பாண பக்கம் கொண்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாட்டி ஒரு ஆள்கிட்ட வந்து வளர்ந்து எப்படி தெரிய வந்தேன்னு சொல்லி தெரியும். எப்படி உங்களுக்கு தெரிய வந்து அதாவது உங்களை கடத்தி கொண்டு அவங்க வந்து சம்பள காசு கேட்குறது எங்களை உதவிக்கு தானே விட்டவங்க வந்து சரி பாட்டி, உண்மையிலே வந்து இப்போ 5 வயசுண்டா ஓரளவு நினைவு தெரியும். ஏன்னா எங்களை அப்போ வந்து நான் 5 வயசுல செத்து வருவேன். எனக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் நினைவு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் அங்கே இருந்து அதாவது கண்டியில் இருந்து தான் உங்களுக்கு நினைவு தெரியுமா? எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அந்த தேயில உழைக்க போயிடுவாங்க தானே. இப்போ நாங்கள் தான் சின்ன பிள்ளைலாம் 2 விளையாடி கொண்டு இருக்கும்போது அடி போட்டுன்னு வந்துட்டாங்க ஒரு 10 பிள்ளைகளை. 10 பிள்ளைகள். அப்போ நான் மட்டும்தான் இங்கே என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தவங்க உங்களை அம்மாட்ட கூட்டிகிட்டு போட்டு டோவியில் அன்றைய கொண்டு வந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுருக்கு எங்கள் அம்மாட்ட எங்கள் விவசாய எடுத்து கூட்டிகிட்டு போகிறோம். அந்த ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி இது எல்லாம் அள்ளி போட்டுட்டு வாகனம் வருது நாங்கள் எல்லாம் கத்துறோம். சத்தம் போடக்கூடாது. என்ன தந்தவங்க நீங்கள் அப்படி காத்துற டைம்ல எல்லாம் அடிச்சு வெட்டி யாருன்னு தெரியாது? ஏன்னா அவங்க முகம் எதுவும் கட்டி இருந்தவங்களோட இல்லை. அப்போ எங்கள் சின்ன பிள்ளை இல்லை. இப்போ நீங்கள் எங்களை பிடிச்சது இப்போ எங்கள் சின்ன பிள்ளையோட பிடிச்சிட்டு போனால் அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரியாது. அப்புறம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லை? கொஞ்சம் முகம் இல்லை. சரி, அப்புறம் என்ன உங்களை அடிச்சு கொண்டு இப்போ என்ன ஒரு வீட்டில் கொடுத்துட்டாங்க. இனி மெட்ட பிள்ளையிலையும் கொண்டு ஒரு நீங்கள் அந்த வீட்டுக்காரங்களோட சண்டை பிடிக்கலையே? எங்களை அம்மாட்ட போகிறோம் அப்பாட்ட போகிறேன் கற்று அவங்க கேட்டவங்க இப்படி போய் சொல்லித்தான் எங்களை தூக்கி அடி போட்டுன்னு வந்தவங்க. இப்போ நான் மட்டும் இங்கே வந்துட்டேன் மெட்ட பிள்ளையில இங்கே. அப்போ அப்புறம் அவங்க தங்களை பேரில் என்னை கொண்டே பதிஞ்சிட்டாங்க. பொழுசில் கொண்டே தங்களை பேரில் இனிமேல் எங்களை பிள்ளை தான் இவன் வந்தால் கொடுக்க மாட்டேன். நீங்கள் எப்படி ஒத்துக்கொண்ட? நீங்கள் இது இவனையும் மாந்து என்னையும் போய் எங்கள் வீட்டை கொண்டு போய் வேற ஒரு வீட்டை விற்றுருவான். போய் சொல்லி கொண்டு போய் அவங்க கூட காசு கொடுக்குற விட்டேன். அப்படியோ? ஸோ இப்படியான சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லி இப்போ தான் வந்து தெரியுது. இப்போ என்ன சொல்கிறேன், நாய்க்குட்டி பூனைக்குடிகளை கடத்தி கொண்டு இன்னொரு வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி வந்து மனுஷரை கடத்தி கொண்டு இன்னொரு வீட்டுக்கு கொடுத்திக்காங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அது விசித்திரமாக இருக்குது. இது கேட்குறதுக்கு வந்து நான் கொஞ்சம் பாட்டி பார்க்க வரக்குள்ள நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் சொன்னவங்க வந்து இப்படி பாட்டி 6 வயசு இருக்கிறவங்கள வந்து அவங்களோட சொந்த ஊர் வந்து கண்டியா. அப்போ அங்கேருந்து 6 தெரியாத ஒரு ஆளால் கடத்தப்பட்டு இந்தியாவில் வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்தவங்களாம். ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் சந்திக்கையில் இப்போ இங்கே இருந்தால் வளர்றா அப்படின்ற மாதிரி தான் சொன்னவங்க வந்து. ஸோ இப்போ எத்தனை வயசு பாட்டி உங்களுக்கு? இப்போ 68 வயசு. 68 வயசு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 62 வருஷமாக உங்களுக்கு அம்மா அப்பா 2 தெரியா ஒன்றுமே தெரியா தனியாக இருக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ கண்டிலேருந்து வந்திருந்தாலும் இப்போ போய் அங்கே அந்த ஏரியா கூட நீங்கள் தேடி பார்த்துருக்கலாம் தானே? எங்களோட அம்மா அப்பா அவங்களோட பேர் தெரியுமா? அம்மா அப்பாவோட பேர் தெரியுமா உங்களுக்கு? அவங்க நினைக்கே இல்லை. இப்போ மச்சிந்த வீட்டுக்கார அப்போ நினைக்கே இல்லை. கொண்டே காட்ட வேணும் தேட வேணும் மட்டும் நினைக்கே இல்லை. இல்லை இப்போ நீங்கள் உங்களோட அம்மா அப்பாவோட பேர் தெரியுமா? முதல்ல அம்மா அப்பாவோட பேர் தெரியுமா? அப்போ தெரியும். அம்மா பேர் அவருக்கு சிந்தாமணி. அந்த நேரம் அம்மாவுக்கு சிந்தாமணி, அப்பாவுக்கு வெள்ளச்சாவி. சில பேர் தெரியும். உங்களோட சகோதரங்கள் எல்லாம் இருந்தது உங்களுக்கு? ஒரு அக்கா இருந்தது சரஸ்வதி உண்டு, ஒரு அண்ணா இருந்தது முருகேசன், ஒரு தங்கச்சி இருந்து. இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்களா? போய் நீங்கள் போலீஸில் சொல்லுது ஆரம்பத்தில் நீங்கள் போலீஸில் பதிஞ்சு சொன்னீங்களோ? சின்ன பிள்ளை நாங்கள் எங்களுக்கு எல்லாம் பயம் தானே. வச்சிருந்த வீட்டுக்காரரும் இப்போ திடீரெண்டு நீங்கள் நிற்கிறீங்களா? இப்போ அம்மா அப்பாவோட சந்தோஷமாக ஓடித்திட்ட வயசு. ஸோ அந்த வயசில் உங்களை கடத்தி கொண்டு இன்னொரு இடத்துல விட்டோன்னே உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். எல்லாமே ஒரு இதாக இருக்கும். பார்க்காத முகங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ அதெல்லாமல் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? சமாளிச்சுட்டேன். இனி அம்மா அப்பா கண்டாலும் வேணாமன்னு தூக்கி இனி என்னத்துக்கு இனி என்ன தேடி வரல தேவைப்பட இல்லை. இனி எங்களுக்கு என்னத்துக்கு என்ன? சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தீங்க? எங்கே இருந்து வளர்ந்த நீங்கள்? யாழ்ப்பாணத்து ஒரு வீட்டில் அவை உதவிக்கிட்ட அமைச்சிருந்தவங்க எடுத்து பிறகு உதவிக்கு என்ன நீங்கள் நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அப்புறம் பிறகு அவையே கல்யாணம் கட்டி வச்சு வந்து இவரும் இப்போ தான் செத்தவர். அதுக்கு பிறகு இவர் இயக்கத்துக்கு சமைச்சது. உங்களோட பிள்ளைய எத்தனை? 6 பேர். 2 பேர் மாவீர். இப்போ பிள்ளைகள் வந்து உங்களோட பரம்பரை எங்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அம்மாவுக்கு தெரியும். இது எனக்கு தெரியும். அம்மா அப்பாவை தெரியாது. இப்படி தான் நடந்தப்போ உங்க சொல்கிற மாதிரி தான் பிள்ளைகளுக்கு சொன்னேன். அப்பாட சொந்தக்காரெல்லாம் இருக்கிறேன். அது சரி இல்லை, அது அப்படியே இருந்தாலும் அப்பாட சொந்தக்காரெல்லாம் இருந்தது. கண்டி எல்லாரும் கண்டியில் இருக்கணும். எங்களாக்கிறது எனக்கு தெரியாது. அவளுக்கு நான் சொல்ல இல்லை. அவளுக்கு நாங்கள் சொல்லி தேடுங்கொண்டே சொல்லுவாள். இல்லை பிள்ளைகளுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் வரணுமே. சரி, அம்மா அப்படி கடத்தி கொண்டு வந்துருக்காங்க. அப்போது அம்மாவோட பரம்பரை யாருண்டாச்சும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் கொண்டு வந்து தேடி போவே இல்லையா?
இப்போ என்னண்டா வேறொரு நாடுண்டா பிரச்சனை இல்லை, இப்போ வேறொரு அது இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கும் வந்து எஸ்டேட் ஆக்கல குழப்பங்கள் தெரியாது, இங்கே போகணும் இங்கே வரணும் யாரை கதைக்கணும். இப்போ எங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் அந்த நேரம் அதுகளுக்கு இந்த ஆர்வங்கள் தெரியாது. இங்கே அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. எனக்கு 68 வயதாக போச்சு. ஒரு நாள் கூட நீங்கள் உங்களோட அம்மா அப்பாவை மிஸ் பண்ணல, இங்கே வந்துட்டு நீங்கள் இருப்பேன் சார். நீங்கள்லாம் வச்சுட்டு அந்த நேரங்கள் ஆள இருப்பேன். இப்போ தேவையில்லைன்னு எனக்கு, ஏன்னா நானே போக போகிறோம். இப்போ தேவையில்லைன்னு விளையிட்டீங்களா? இனி என்னதுக்காவே நாங்களே போக போகிறோம், என்னாவே என்னதுக்கு எங்களுக்கு. சரி, இப்போ இங்கே உங்களை கடத்தி கொண்டு வச்சுருந்தவங்க தானே, அப்போ இவங்களை என்ன காசு எதுவும் தாரவங்களோ இல்லை வந்து சாப்பாடு மட்டும் தான் நீங்கள் சும்மா கூலி வேலை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு கூட இருக்கிறதானே. அப்புறம் கல்யாணம் கட்டும் போது படிக்க இல்லையா? படிக்க வைக்கலையா? இல்லை. ஏன் உங்களை படிக்க செடிக்கு ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் படிக்க வைக்கல. இல்லை. நீங்கள் சும்மா கூலியாக தான் வேலை செஞ்சு கொண்டு வந்து நீங்கள் இது என்ன கொடுமையாப்பா இது? அப்போ இப்போ வரைக்கும் கேட்டாலும் கூட பரம்பரை எல்லாம் ஒன்றும் தெரியா? இல்லை. அவற்றையாக்கெல்லாம் நிற்கணும் கண்டியில் எங்கடா கொத்தம் இல்லை. சின்ன பிள்ளைங்க சொல்லி டொவியை காட்டி அதை காட்டி ஏற்றி வந்தாங்க. மிச்சாக்கள் அங்கே வந்தாங்க. உங்களோட ஃப்ரெண்டு வேறு தானே எல்லாரும்? ஓ, எல்லா வயல் உள்ளே இல்லை. இப்போ நான் மட்டும்தான் இங்கே, மற்ற பிள்ளைகள் எங்கெங்கே விட்டாங்கன்னு தெரிய. எல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு கதை கேள்விப்படுறது நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்குன்றது வந்து அதாவது ஆறாக்கள் எப்படி கடத்தி வந்தவங்க சொன்னீங்க? இங்கேருந்து போயில வைக்க அங்கே வருவாங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து போயில வைக்க வராங்களா? அங்கே வந்து அந்த செல்ஃபுள்ள அங்கே எல்லாம் கடைகளுக்கு எல்லாம் போயில போட்டுட்டு அங்கே இருக்கிற பிள்ளைகளை தேவைப்பட்ட அப்படி வந்து இங்கே வைக்கிறது. அப்போ இடையில வரக்கூட பரிசெல்லாம் மறைச்சி செக் பண்ணுமில்ல? அப்படி செக் பண்ணுறது அந்த காலம் அப்படி ஒன்றும் இல்லையே. அந்த காலம் அப்படியான பெரிய இதுகள் இல்லைண்ணே. சரி, அப்போ வந்து இங்கே கொண்டு உங்களை எவ்வளோக்கு விற்றவங்களா அந்த வீட்டுக்காரங்க? சொல்ல மாட்டாங்களே, கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அவங்க. பிறகு மாதம் சம்பளம் தாங்க ரெண்டு வரை பேசி இருக்கிறேன். இப்போ நானும் விஷயத்தை சொல்லிட்டேன், எங்கள் அம்மா அப்பாட்டு கொடுக்குறேன்னு சொல்லி போய் சொல்கிறேன். இவன் தான் கொண்டு சாப்பிட்றான் என்று சொன்ன அப்புறம் இவனை கொண்டே போலீஸ்ல உங்களோட அம்மா அப்பாக்கிட்ட இருந்து கஷ்டம் வழக்கே இல்லைன்னு சொல்லி உங்களோட அம்மா அப்பாக்கள் உங்களை வழக்கே இல்லாத கஷ்டத்தை வித்துட்டாங்கன்ட்டு போய் சொல்கிறேன். இங்கே கொண்டு போய் சொல்லுவேன். அப்போ இதை கொஞ்சம் காசு கொடுப்பேன் தானே, அதை கொண்டு போயிட்டு அப்புறம் மாதம் சம்பள காசுக்கு வர்றது. எவ்வளோ மாதம் கொடுப்பாங்க சம்பள காசு? அந்த நேரம் எனக்கு எவ்வளோ தெரிய. அப்போ இல்லையா அதை வாங்கி இது செய்யறது. அப்போ நான் சொன்னேன், எங்கள் அம்மா அப்பா தெரியாதான் பிடிச்சி கொடுத்தவங்க. அம்மா அப்பா என்ன விற்க இல்லை, அம்மா அப்பா தெரியாமல் எங்களை நீங்கள் சொல்கிறீங்க. சில டைம் உங்கள் அம்மா அப்பா கொடுத்துருந்தேன்னு நினைச்சுவீங்க. அவையெல்லாம் வேலை போயிட்டு இருந்தானே, வேலைக்கு சரி மலையில் ஏறி வேலைக்கு. இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளை இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், ஸோ இப்போ சின்ன பிள்ளையில உங்களோட பிரிஞ்சா அவங்க குடும்பமாக சேர்ந்து இப்போ எப்படி சொல்கிறேன், எங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை ஒன்று காணாமல் போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த அதே ஒரு நரகமாக போயிடும். எல்லாரும் கத்தி எங்களை பிள்ளையை காணலைன்னு சொல்லி அல்லது தேடி அப்படியெல்லாம் இருக்குது. அங்கே அதுகள் ஒரு 2 நாள் அழுது போட்டு இருந்திருக்குங்க. ஒரு அப்படிதான் நினைக்கிறேன். விளப்பங்கள் தெரியாது, அதுகளுக்கும் விளப்பங்கள் தெரியாது. அதுகளுக்கு வந்து அந்த மழை நாள் அந்த அந்த ஸ்டோர் அது இந்த வீட்டு சாப்பாடு அவளுக்கு அவ்வளோதான் அதுகளுக்கு அனுபவங்கள். நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக போகலையே? அதுக்கு பிறகு இப்படி அப்போ கல்யாணம் கட்டின அப்புறம் போனேன். போய் அங்கே பார்க்கலையே அவங்க? இல்லையே, இல்லை ஒரு தடவை இல்லையே. தேடி பார்த்து நாங்கள் தேட இல்லை. அப்போ எங்கே போயிட்டு? அப்போ இந்த கல்லம் தானே, அங்கே தான் கலா டவுன், அங்கே தான் தாயாக்கள் மாமியாக்கள் இருந்தது. அவளுக்கு சொன்னோம் இப்படின்னு தான் நாங்கள் இருந்து பிடிச்சிட்டு வேண்டலாம். அதையும் அக்கறைப்படுத்தல, நாங்களும் நினைக்கல. அதைக்கும் என்னது அதையும் அக்கறைப்படுத்தல. ஒருத்தரும் அக்கறைப்படுத்தல. அப்போ நீங்கள் போனாலும் பரவாயில்லன்னு விட்டுத்தாங்க. அதில் தான் நீங்கள் இப்போ இங்கே வந்து வளர்ந்துறீங்க. அதுக்கும் ஒரு மூவரி தெரியாமல் பெற்ற அம்மா அப்பா ரெண்டு தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கை என்னது? ஐயோ, சிம்பிளாக சொல்கிறீங்களா? என்னை கடத்தி வந்தவங்களும் எனக்கு தெரியும். 6 வயதில் என்னை கடத்திட்டு வந்தாங்க. இப்போ நான் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனையோ இருக்குது இல்லை உலகத்தில், எத்தனையோ இருக்குது. எனக்கு புதுசாக இருக்குது. இன்றைக்கு தான் நான் எப்படி இப்போ கேள்விப்பட்டிருக்கேன்டா, சின்ன பிள்ளையில கடத்திட்டு கொண்டு சம்டைம் வந்து என்ன சொல்கிறது, ஆப்ரேஷனுக்கு தேவையான கண்ணுகள் அது எடுத்து போட்டு பிள்ளைகளை சாவடிச்சிருவாங்க, இல்லை பிள்ளைகளை சாவடிச்சிருவாங்க. அடுத்து வந்து படத்துகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். நம்ம வந்து பொம்பளை பிள்ளையிலையோ கடத்தி கொண்டு வந்து விற்கிறன்றதும், சின்ன பிள்ளைகளை கடத்தி கொண்டு விற்கிறன்றதும். ஸோ இந்த டாக்டர் படத்துல எல்லாம் பார்த்தீங்க வந்து சின்ன பிள்ளைகளை கடத்திக்குவோம். அதெல்லாம் மேலே படத்தில் கேள்விப்படி. ஆனால் அது ஒரு நிஜத்தில் நடந்திருக்கு இந்த கதை வந்து. எத்தனை மணித்தேலம் 8 மணித்தேலமாக உங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்காரர்கள்ட்ட வந்து எல்லாம் ஒன்றும் கத்தையில உங்களுக்கு இப்போ ஓரளவு நினைவு 6 வயதுலேருந்து ஒரு 16 வயது வந்ததுக்கு பிறகு, அதாவது நீங்கள் பெரிய பெரிய ஆளான பிறகு வந்து யோசிச்சு பார்க்க இல்லையா,
அம்மா அப்பா பார்க்கணும்னு இல்லை அம்மா அப்பாவில் கோபம் வந்தது இது வரைக்கும் தேடலை என்னென்று அப்படின்தான் நீ யார்கிட்ட கேட்குறது இங்கே உள்ள ஆக்களுக்கு தெரியாது எங்களை இடங்கள் வளங்கள் யாழ்ப்பாணத்தாக்களுக்கு தெரியாது தானே. இப்போ எனக்கு என்னண்டா இதாக இருக்குது உங்களோட பரம்பரை யாருன்னு தேடி என்னால் கண்டுபிடிச்சி தரணும் போல இருக்குது. எங்கேயாவது போய் எப்படி உண்மையில் இருந்தாங்க உங்களோட சொந்தக்காரங்களா எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடி பார்க்கணும்னு சொல்லி ஏனண்டா ஸோ இத்தனை வருஷமாக 22 வருஷமாக நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்களா. இப்போ ஒரு வேறு நாடு வெளிநாடுனாலும் பரவாயில்ல. ஏன்டா நிறைய பேர் வந்து அகதி அங்கிருந்து போனவங்க வந்து தன் குடும்பத்தை இழந்துட்டு பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ எங்கே வேறு நாடுகளில் என்ன நாட்டில் ட்ராவல் பண்ணுற கூட தானே தூரத்தானே வந்து ட்ராவல் பண்ணுற விதங்களும் வேறு தானே. ஸோ ஆனால் இங்கே ஒரே நாடு இந்த நாடுக்குள்ளே எங்கேயா தெரியல. அது வந்து பெரிய நாடு இல்லை நம்ம நாடு ஓரளவு சின்ன நாடு ஈஸியாக தெரியல. இப்போ ஒரு நாளில் வரைக்கும் ஒரு 8 மணி தேதியில் போயிடலாம் 8-6 மணி தேதியில் நீங்கள் கண்டிக்கு போயிடலாம். கண்டியில் போய் இந்த அம்மா அப்பா ஆரண்டியில் தேடினா கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் பதிவெல்லாம் வந்து 6 பேரில் இருக்குது அம்மா அப்பா ஆரண்டு. இப்போ இந்த வளர்த்தம்மாட அப்போ வளர்த்தம்மாவும் சேர்த்துட்டார் ஐயாவும் சேர்த்துட்டார் வளர்த்த ஐயாவும் சேர்த்துட்டார். நீங்கள் அவங்கள என்னென்னு சொல்லி கூப்பிட்றீங்க? ஐயா அம்மாண்டுதான் ஐயா அம்மா கூப்பிட்றீங்க. இப்போ இங்கெல்லாம் இந்த கனியெல்லாம் ஆறுது இது இப்படியே எங்களுக்கு தான் இந்த 4 வேலையும் எங்களுக்கு தான் இந்த இங்கே இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த இது வீடு தந்த பிறகு இங்கே வந்து நீங்கள் மாதிரி வீட்டு திட்டம் கட்டி கொடுத்தாங்க 2004. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே கிணறு இதெல்லாம் இருக்கா? கிணறு இல்லை டொய்லெட்டும் இந்த எல்லாம் வந்து இறங்கிட்டு டொய்லெட் பின் பிளாட்டெல்லாம் உடஞ்சிட்டு இதெல்லாம் அந்த 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 வேலி வரைக்கும் கூட தானே? இது என்ன இந்த கோழிக்கூடு இருக்கு கோழி இல்லையா? இதைத்தான் இப்போ யாரும் தீர்த்தி தந்தா அவங்களுக்கெல்லாம் கோழி குடியும் கிடைக்கு. நான் 4 இறைச்சி கோழி இந்த ஊர் கோழி வளர்க்கலாம். இங்கே மேய போனால் களை கொடுத்துருவாங்க. இறைச்சி கோழி வந்து களை எடுப்பாங்க. ரெண்டா இப்போ கூட்டுக்குள்ளேயே திறந்து விட மாட்டேன். இப்போ இரவு நீங்கள் தனியாக தானே இருக்கு நீங்கள்? இல்லை அந்த பிள்ளை விட போய் படுப்பேன். சில மகன் வந்து வருவேன் இல்லாட்டி மகள் வந்து படுப்பேன். எத்தனை பிள்ளை மொத்தம் மகள் வீட்டை போயிருப்பேன். 3 பேர் போயிருக்கிறேன். ஒரு மகன் யாழ்ப்பாணத்தில் கடத்தொழில் வேறு 3 பொம்பளை பிள்ளைகள் வரைக்கும் அப்போ பெருசாக வார இல்லை. மற்ற மகன் 2 குழந்தைகள் கிருஷ்ணபுரத்தில் இப்போ மாமியார் வீட்டு மாமியார் தண்ணியை தண்ணி பெத்தக்காரி இப்போ கொட்டில் வீட்டு வேலை வைக்கி அப்போ அங்கே தண்ணியாண்டுட்டு போயிருக்கேன். இப்போ நீங்கள் தண்ணி சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் அங்கே மாயிரருக்கு போனது தானே. கோழி நிற்கும் அதுக்குள்ளே இல்லை வெளியெல்லாம் போயிட்டுது. 3 கோழி எங்களை அந்த அவளை கோழி இங்கே நிற்கிது. சரி வாங்க உள்ளே போவோம். உங்கள்கிட்ட கதையை கேட்க புதுசாக கிடக்கு என்னப்பா இது வித்தியாசமான ஒரு சம்பவமாக இருக்குது. கடத்தப்பட்ட ஒரு ஆள் இப்போ இப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல என் பிள்ளைய காணையில் கடத்திட்டு போயிட்டாங்க பிள்ளை எங்கே போனான்னு தெரியலைன்னு சொல்லி பெற்றார் சொல்லியிருந்தா பரவாயில்ல. கடத்தப்பட்ட ஒரு ஆளை சொல்லுது வந்து நான் எங்கே இருந்தேன் கண்டியில் இருந்து நான் என் அம்மா அப்பாவை விட்டு கடத்தி கொண்டு இங்கே ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. என் அம்மா அப்பா இது வரைக்கும் நான் பார்க்கல என்னப்படி டொவி தரேன் அது தரேன்னு சொல்லி 10-15 அந்த பெல்லா பிள்ளைண்ட அம்மா மேலும் கத்திச்சான் இருப்பினேன். அதாவது அந்த ஊர் அந்த துறதான் அதை பாரம் எடுத்து வச்சிருக்காரு நடத்துறது துறதானே அவர் தான் அதை பாரம் எடுத்து தேடி இருக்கணும். இப்போ தெரியல நாங்கள் இத்தனை வருஷமா அந்த மக்களே என்ன செய்யறாங்க. அப்ப அந்த நாட்டு துறை சரியா இருந்திருந்தேன்டா எங்களை எல்லாம் தேடி பிடிச்சி கொடுத்துருப்பேன். அந்த டைம்ல 62 வருஷம் பாருங்க. அந்த டைம்ல இன்னும் ஒரு இதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மக்களை பற்றியில ஏதோ காலத்தை ஓட்டிட்டவங்க இது என்ன தண்ணி சேமிச்சு வைக்கணும். இங்கே வருங்க இது வந்து இது இஞ்சல் பக்கம் எல்லா வீடுகளையும் இதை பார்க்கலாம். ஏன்டா தண்ணியை வந்து மழை தண்ணியை வந்து மழை டைமில் வந்து தண்ணியை பூட்டிட்டாங்க. எங்களுக்கு தண்ணியை வெட்டிட்டாங்க. கொஞ்சம் காசு கொடுக்கணும் நாங்கள். ஏன் வெட்டிட்டாங்க? தண்ணி வேற இல்லையா இப்போ உங்களுக்கு? இல்லை தண்ணியை வெட்டிட்டாங்க. ஏன் வெட்டினேன்? 5000 ரூபா நாங்கள் கொடுக்கணும். வெட்டிட்டாங்க. திருப்பி வந்து இப்போ செக் பண்ணிவிட்டு 6500 ரூபா சொல்லிட்டு போகிறாங்க. பாவிக்காமல் இருக்கே காசு போடுறாங்க. வட்டி போல என்ன தண்ணி நாங்கள் பாவிக்காமல் எந்த இது போடுறாங்க. மற்றது பையன் காசும் 1500 ரூபா கட்டணுமா. சரி ஓகே நம்ம கட்டுவோம். அப்போ தண்ணி இல்லை அப்போ குடிக்கிறதெல்லாம் இப்போ எங்கே எடுத்து குடிக்கிறீங்க? கொதிக்க வச்சு குடிக்கிறோம். எது மழை தண்ணி? முட்டு தண்ணி அதுக்கு என்ன செய்ய தண்ணி குடிக்கணும். மழை தண்ணி கடவுள் தர தண்ணி எல்லாம் கொதிக்க வச்சுட்டு குடிக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணியை ஒரு வெட்ட வழியில் அந்த இதில் வச்சா சேமிச்செடுத்த பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தகரத்த வழியால் ஓடி வர்றது அந்த அழுக்கு தான் இதாக பார்ப்போம். கயனாலாக போச்சு. இது இப்போ கழுவு பட்டுட்டு தானே கயனாலாக மழை பெஞ்சிட்டு தகரம் இறந்து கிடக்கு. இதால் வலிஞ்சு வர தண்ணியை சேரிச்சு அது சும்மா நோமலான பாவம் எனக்கு எடுத்த பரவாயில்ல. இதை தான் குடிக்கிறதான் படிஞ்சு வரும் கதை எப்படி அதெல்லாம் பாவிக்க மாட்டேன். இதை மட்டும்தான் எடுத்து வடிச்சிட்டு குளிக்க வச்சுட்டு தண்ணி இந்த 5 லிட்டர் போத்த வழியை ஊற்றி வச்சிருவேன். வச்சுட்டு அதான் இப்போ வடித்து வச்சிருக்கிறீங்களே இப்போ ஒரு போத்த காட்டுவோம் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாப்போம்.
நல்லா கிளியராக இருக்கு. கொதிக்க வச்சுட்டு சீல துணியால் வடித்து நல்ல தெளிவாக இருக்குது தண்ணி. இப்படித்தான் பேக் பண்ணுறாங்களாக்கும். இப்படிதான் பேக் பண்ணுறாங்க. அவங்க அந்த கெமிக்கல் போடுறாங்களோ ஒரு நாளைக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை தானே கொதிக்க வச்சு எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த வார தண்ணி இல்லை. சரி, அப்போ கரண்ட் இந்த தண்ணி இல்லையும் கட்டுவோமே. கட்டுவோம். வீடு எல்லாம் 5 பேர் எல்லாம் வெடி செய்ய இந்த பேருங்க சிவேறுகளை எந்த நேரம் வீடு விழுமன்ட்டு தெரியாது. அப்போ நாங்கள் அவங்கெல்லாம் ஈரடிப்பாக இருக்குது நிலம் பாரு. அடுப்பெல்லாம் ஒளி அடுப்பில் சமைக்கல அவ்வளோ ஒளி கிடக்கும். இந்த எல்லாம் அவ்வளோ என்ன சமைச்சிருங்க நீங்கள்? இன்றைக்கு சமைக்கல அங்கே போனால் தானே அடுப்பு வெறியுது. இந்த கீழே தண்ணி வச்சுருந்தீங்களே அது அந்த தூதுவலை இடியல் போட்டு அவிச்சு அதுதான் கேட்குறது. இடியல் போட்டு முட்டு தானே இருமரும் தானே இது மேலும் அதோட என்னென்ன வச்சுருக்கீங்க? தூதுவலை மூசு மோசுக்க கைப்படும் எங்கே ஆயிரு இங்கே வேலி பண்ணி கிடக்கு. அதை 5 வச்சு வச்சா நல்லா இருக்க மாட்டேன். அது சூப்பர். சரிங்கம்மா, நீங்கள் வந்து எத்தனை வயசில் திருமணம் பண்ணீங்க? 22 வயசு. 22 வயசில். அப்போ நீங்களா பண்ணிக்கிட்டீங்களா இல்லை சொன்னால் உங்களை வளர்த்தவங்க அவங்க பண்ணி வச்சாங்க? அப்போ உங்களோட கணவர் வந்து எந்த ஊர்? அவரும் கண்டிதான். இப்போ கண்டியில் சொன்னால் எப்படி? அவர்கிட்ட சொந்தக்காரனும் இப்போ இருக்கிறேன் கண்டிதான் இருக்கிறாங்க. அப்போ அவர் கண்டிலேருந்து எப்படி இங்கே வந்து உங்களை திருமணம் பண்ணார்? இங்கே இவர் பல்லூர்த்துறை இது தொழில் இந்த பல்லூர்த்துறை கடல் தொழில். கடல் தொழில். அப்போ புரோக்கர் மேட்டவை சொல்லி வச்சு கல்யாணம் கட்டி அப்படி புரோக்கர் மேடம் மூலம் பேசு. ரைட், ஓகே. அப்போ 5 வயசில் வந்து கடத்தப்பட்டு இங்கே வந்தீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த சிங்கள மொழி வந்து எப்படி ஞாபகம் இருக்கு? அது இப்போ இந்த நாங்கள் இந்த முகாம்களில் இருந்தோம் தானே. இப்போ 2-3 வருஷம் இருந்தோமே. இப்போ இடம் பேர்ந்து போய் அது வந்து அவங்க வந்து கதைப்பாங்க அங்கே அமைக்காரங்களா? ரைட், ஓகே. அப்போ 5 வயசில் அங்கே நடந்த சம்பவங்கள் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை? அப்போ 5 வயசு உங்கள் ஊரை விட்டு நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா அங்கே யார் கூட எந்த ஒரு தொடர்புமே இல்லை? அப்போ 22 வயசு வரைக்கும் இங்கே உங்களை அந்த அதாவது வேண்டி உங்களை வளர்த்தவங்க வந்து எப்படி பார்த்துக்கொண்டாங்க? உதவிக்கு வச்சிருந்தே தானே. உதவிக்காகத்தான். அப்போ உங்களுக்கு அங்கே வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? என்ன பண்ணுறது, எல்லாம் சமாளிச்சேன். ஒருத்தரையும் இல்லைத்தானே. இப்பயும் யாரும் சண்டை பிடிச்சா நான் அங்கேயே சொல்லுவேன். நான் 5 வயசுலேயே எங்கள் அம்மா அப்பாவோட கூட நான் ஒருத்தர் எத்தனைக்கு கடமைப்பட இல்லை. அதுதான் நான் இப்போவும் நான் எனக்கு நான் அவ்வளோ வச்சு நான் இருந்து சாப்பிட வேணும். 6 வீட்டையும் போய் கையேந்த கூட. அப்போ உங்கள்ட்ட கணவர் வந்து இங்கே போ இறந்துட்டேன் 2 வருஷம். இந்த படம் போட்டு காட்டுவீங்க என்ன நடந்தது? அவருக்கு இந்த பிறகு 30 வருஷம் இந்த இயக்கத்தோடு சமைச்சு கொண்டு வந்தவர். அப்போ ஒரு முடமா எல்லாம் புட்டு அவிக்கொண்டு முடிய போய் கொண்டு இருப்புன்னு தானே. அப்போ ப்ரெஷர் இருந்தது, பேருந்து செலரோம் இருந்தது. பிறகு இவங்க அந்த கொரோனா ஊசியை போட்டாங்க. அது 30 நாளையால் அடுத்த ஊசி போடணும்னு சொன்னாங்க. 29ஆம் நாளே மோசம் போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன் அதால் இருந்து என்ன திருப்பி பிள்ளைகள் என்ன வேறு ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு ஊசி போட்டது தான். ஸோ நிறைய பேர் இது தான் ரீசனாக சொல்கிறாங்க. 2 பேர் நானும் அப்பா உண்டா போய் தான் போட்டு வந்தேன். இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு தான் நிறைய பேருக்கு நிறைய வியாதி வந்த மாதிரி அந்த இன்ஜெக்ஷனை ஏற்றி கொண்டவங்களும் தான் வந்து நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. ஸோ பாதிக்கப்பட்டவங்க ஒரு இதில் அவங்க சொல்லி கொண்டிருக்காங்க. ரைட்டம். அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று சொல்லி சொன்னீங்க? 6 பேர். 6 பிள்ளைங்க. 6 பிள்ளைகள் வந்து இப்போ யார் யார் உயிரோடு இருக்கிறாங்க, யார் யார் வீரச்சாவோ எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க? ஒரு மகன் யாழ்ப்பாணத்தில் கடத்தொழில் செய்கிறேன் பாசவூரில். அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். மற்ற மகன் கிருஷ்ணபுரத்தில். இப்போ மாமியார் விட்டு இருக்கிற மாமியும் படுக்கையில் போயிட்டு அப்போ மகள்லானே பார்க்கணும். அப்போ அங்கே போய் நிற்கிறேன். அவருக்கு 2 பிள்ளைகள். மகள் அடுத்த விட்டு இருக்கிறார். அப்போ எனக்கு எதுவும் கஷ்டம்ண்டா சாப்பாடு செய்யண்டா அவள் தான் இடைக்கிட பார்த்துக்கொள்கிறேன். மகள் அங்கே இருக்கிறான். ஓகே. அப்போ 2 பேரா? 3 பேர். 3 பேர் 6 பேர் தானே. 6 பேர். அதில் 3 பேர் அங்கே இங்கே சொல்லி சொன்னீங்க. பாசவட்டி 3 பேர், கிருஷ்ணபுத்திரி உண்டு, இங்கே உண்டு 3 பேர். ஒரு ஆள் செல் விழுந்து சின்ன பிள்ளையிலேயே செல் விழுந்து செத்துட்டுது. நாங்கள் அந்த உருவத்தில் இருக்க போது தொட்டிலுக்க தூங்கி கொண்டு வந்த பிள்ளைக்கு தொட்டிலுக்குள்ள வந்து விழுந்து அந்த நேவி அடிக்க ரவுண்ட்ஸ் வந்து தொட்டிலுக்க விழுந்து இப்படியே புட்டு கொண்டு இங்கே வந்து செத்து. எத்தனை வயசு? 7 மாதம் பிறந்து. 7 மாதம் குழந்தை. அப்போ எங்கே வச்சு நடந்தது இது ஊவாவத்துறையில். அப்போ அதுக்கு பிறகு இப்போ 2 பேர் வீரச்சாவு. அது படிப்பட்டவொடனே குழந்தை இறந்துட்டு.
அப்பையும் குழந்தைய வச்சு நாங்கள் பொடியை வச்சு அனாதையத்தான் அப்போ இவர் கடல் தொழில் போயிட்டார். அங்கே நேவி சுற்றி வளைச்சி வரையலாம் போயிட்டு பொடியை கையில் வச்சேன்னா இருக்குன்னு உறவுகளை ஒருத்தரும் இல்லை தானே. அப்போ அப்புறம் அக்கம் பக்கமாக எல்லாம் வந்து பாதரை கூப்பிட்டு தான் இந்த பொடி இறக்கம் பண்ணேன். இப்போ தகப்பம் கூட இல்லை பொடி இறக்கம் பண்ணும்போது. அவர் 3 நாள் அப்புறம் அவர் வந்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னது வந்து அவர் என்ன சொன்னார்? என்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் சொன்னேன் தானே, என்ன செய்கிறது. அந்த நாங்கள் உருவத்தில் கேட்க ஒரு கிழமைக்கு ஒருக்கா இடம் போயிடுவோம். அங்கேருந்து அடிப்பான் ஒரு காவல்துறையில். இவங்க ஈபிக்காரங்க இருக்காங்களோ இந்த குரங்கள் போய் அங்கே விளாண்டி விட்டு வந்தோடனே அப்போ அடிப்பான். சரி எங்கள் வண்டியில் இப்போ சனங்கள் ஓடி பேருந்து உருவத்தில் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய் குமியுங்கள், இல்லாட்டி அங்கே இங்கே வந்துடுங்க. சரவண கோயில் ஒன்றுக்கு பெரிய கோயில் சம்பூர்வாவோ சரவண கோயில் நேரம் தானே. இதை சொல்கிறீங்க நீங்கள்? செருக்கஞ்சந்தியில் உருவாத்துல செருக்கஞ்சந்தி நேரம் தானே அது பெரிய கோயில் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இருப்போம் அடிப்பான். நீங்கள் அதெல்லாம் அடிபட்டு 90ஆம் ஆண்டுலேருந்து இடம் பேந்து கடைசியில் 96 வந்து பெரிய மடுவில் இருந்தேன் ஒரு 4 வருஷம். அந்த நேரம் அங்கே இருந்து தான் பிள்ளை இயக்கத்துக்கு போடுறது. 2 பிள்ளைகள் போனோம். எங்கள் பிள்ளை யாழ்ப்பாணம் வைக்கே மூத்த பிள்ளை போயிட்டேன். பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை மூத்த பிள்ளை. அப்போ போய் 5 வருஷம் கண்டையும் காட்டிட்டேன். பிரபொடியையும் காட்டிட்டேன். அது சிறுத்தைன்னு சொல்லி 5 வருஷம் கண்டை காட்டினேன். பிரபொடியையும் காட்டிட்டேன். சீல் பண்ணிட்டேன். அது அப்படியே போயிட்டு அதுக்கு அடுத்தது மகன் போய் இந்த மகளையும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற கொண்டு போய் இவருக்கு காயப்பட்டு இந்த பொடியோடு கொண்டு போட்டுட்டாங்க. நான் முடிஞ்சேண்டு பொடியோடு போட்டுட்டு இவங்க எல்லாம் 10 நிமிஷம் கொண்டுட்டு அதுக்கப்புறம் எலும்பி காலை சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பொடியெல்லாம் பேக் பண்ணோன்னே அந்த இவருக்கு இந்த ஒரு கால் இப்படி ஆடி இருக்கு. பெரிய ஆடினொன்னு ஆனால் அந்த பேர் கால் ஆடுது தூக்கி கொண்டு ஆசையெல்லாம் போட்டு கொண்டு போட்டுட்டு இருக்கிற நேரம் எங்கள் 3ஆவது மகனும் இயக்கத்துக்கு போயிட்டேன். மகன் மகள் போனது. அதுக்கடுத்து அப்போ அவங்க பார்த்தாங்க இந்த பிள்ளை இயக்கத்தில் காயப்பட்டுட்டு இந்த மகனும் போயிட்டான். இயக்கத்துலேயே ஒரு பிள்ளை இருக்குது. இவ விட்டுட்டாங்க. ஸோ உண்மையில் இந்த ஒரு 2 பேர் மாவீரர். 2 பேர் மாவீரர் விட்டுருந்தா இவங்களும் மாவீரர் ஆக வேண்டியது தானே. ஐயோ கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு சரி. என்ன இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரும் அவங்களோட பிள்ளைகளை இழந்தவங்க தான். அந்த பிள்ளைகள் வந்து உயிரை தியாகம் செய்த விதம் வந்து ஒவ்வொரு விதம் வந்து வேறு விதங்கள். அதை வந்து கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இடம்பெயர்ந்து கடைசியாக முகாம் எங்கே போயிருந்தீங்க? கடைசி இந்த பெரிய மடுவில் நான் இருந்து கடைசியாக வந்து இங்கே இருந்தேன். இங்கே இருந்து திருப்பி 2009 தான் இடம்பெயர்ந்து போய் அந்த ஆண்டியா புளியங்குளம் அதில் இருந்தோம். அப்புறம் இங்கே சோன் 6 வந்து விட்டாங்க. அதுக்கு பிறகு கொண்டு போய் கதிராமாவில் விட்டாங்க. அப்போ 3 வருஷம் அதுக்குள்ளேயே சுற்றிட்டேன். சுற்றிட்டு திருப்பி வந்து அங்கே ஒரு பின்னுக்கு வெறும் காஞ்சி கொண்டு தலப்பாக்கோட்டில் போட்டு விட்டாங்க. இந்த வீடனும் அப்போ எங்களுக்கு தெரியல. அப்புறம் நாங்கள் சண்டை பிடிச்சி இல்லை எங்கள் 35 குடும்பம் சண்டை பிடிச்சி இந்த கருணாமா உட்காந்து வந்தவர் அவரோட எல்லாம் போய் சண்டை பிடிச்சி கடைசி அந்த சந்திரகுமாரியும் அவர் 2 இடத்தை பிடிச்சி தந்தவர். அப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு பிறகு வந்துட்டு இந்த வீட்டை தரல இருக்கும். அதுக்கு மாதிரி இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அடிச்சு பறித்து வாங்கிட்டேன். பிறகு போராட்டங்கள் செய்து தான் வேண்டினாங்க. ஸோ 5 வயசில் சின்ன வயசில் 5 வயசில் குடும்பத்தை விட்டு கடத்தப்பட்டு வந்துட்டீங்க. அன்னையிலேருந்து அதுக்கு பிறகு வந்து ஃபுல்லாக ஓட்டங்களோட உங்களோட வாழ்க்கை போகுதுன்னு. இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன வருத்தங்கள் இருக்கு உடம்புல? முட்டி இருக்கு பீசிங் பாருதா அப்படி சொன்னால் இழுவ அஸ்மா அப்படி கடுமையாக வரைக்கும் மகள் கொடியோட மருந்து எடுத்துகிட்டு கொண்டுருவேன். மழையிலலாம் நனையாதீங்க, குளிர் வெளியில் இங்கே கொஞ்சம் ஈரங்கள்லாம் அங்கேயும் ஈரம் தான் பந்தல் போட்டுருக்கேன். அங்கே கீழே எல்லாம் சேருவேன். அங்கே அன்றைக்கு மாவீர பெற்று போனீங்க. ரைட். உங்களுக்கு இப்போ அரசு கொடுப்பனவுகள் ஏதாச்சும் கிடைக்குது அரசாங்கத்தினால? இந்த கியூஆர் கோட்டு ஒரு 4000 ரூபா தராங்க. இவ்வளோ தான் மாதம் 4000 ரூபா. உங்களுக்கு தனி ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு ஆகும் உங்களுக்கு? ரொம்ப ஒரு 15000 ரூபா வரும் தம்பி. சோப்பு எல்லாம் பார்க்க போனால் 15000 கிட்ட வரும். ஓகேங்கம்மா. இப்போ ஸோ வந்து அதில் ஒரு 4000 ரூபா வந்துட்டு அரசாங்கம் மாதம் உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட போய் இருக்கிறது இல்லையா?
பிள்ளைலாம் சின்ன மகன் கூலி வேலை தான் போகிறது. இப்போ அவருக்கு இப்போ இந்த காலையில் எங்கே கூலி வேலை இருக்குது, மேசம் வேலை செய்ய மாட்டாங்க ஒருத்தர். அப்போ எங்கேயே வேலை வந்தால் போனால் அது அவங்களுக்கே கஷ்டப்படுது. நான் விரத்தி கொள்கிற பிள்ளைகிட்ட நீங்களா? அப்போ இந்த மகள் மங்கனைக்கு என்ன கிட்டே இருக்காள். அதிகம் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாவீரர்களோட தாய்மார்களும் வந்து சொல்கிறது தான், அதிகம் வந்துட்டு கணவர்கள் வந்து இறந்துட்டாங்க, அவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க, கூட வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் பாரம் கொடுக்க விரும்பல, தனிமையில் இருக்க போகிறோம்னு சொல்லி இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அப்போ திடீரென்று தான் செத்தார். ஒரு நாள் கூட பாயில பறக்கல. உங்களோட இதெல்லாம் அப்போ நிறைய வாழை மேலாம் நின்றது. எல்லாம் மம்பட்டியால் எல்லாம் வெட்டி வேறாம் தண்ணியெல்லாம் கோசைப்பாலை விட்டு எல்லாம் செய்யுன்றது இரவு படுத்துது. விடிய 5 மணிக்கு கிளம்பி நான் இரவு முழுக்க நித்திரை இல்லாமல் இருக்கிறேன், நீ அந்த நித்திரை விள்றேன்ட்ட நான் ஏன் பையன் ஏன் நித்திரை இல்லாமல் இருக்கிறீங்கன்ற, நித்திரையே வரமாட்டேன்னு சொன்னேன். அப்போ நான் இருக்க வச்சுட்டு தேத்தண்ணியை போய் அடுப்பு பற்ற வச்சு தேத்தண்ணி வைக்க கதிரை இருந்தவர் கீழே வந்துட்டேன். இடத்துல இருந்துட்டேன். அப்போ நான் ஓடி போய் மாலை கூப்பிட்டு புள்ள ஓடியா அப்பா விழுந்துட்டார். அப்போ மகன் கிருஷ்ணவத்தை இருந்தவர், அவரையும் கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி மகளை கூப்பிட்டு நான் இப்படி நடத்தி தான் கூட்டி கொண்டு போய் ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோவை ஏற்றி ஆஸ்பத்திரி கொண்டு போனேன். அந்த நேரம் சரியா ஃபுல் கொரோனா. அப்போ அவர் டாக்டர் சொல்லிட்டார், ஆம்புலன்ஸில் அம்மாவே ஏற்ற வேணாம், மகனை மட்டும் ஏற்றி அப்பா கொண்டு போ. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்ன ஏற்றுங்க, அப்பாவுக்கு என்ன மோதிரியா அவங்க ஏற்றையில் கொண்டு போய் 3 மணிக்கு விட முடிஞ்சு. அதுக்கப்புறம் இங்கே பொடி தரலாம் கொடுத்துட்டாங்க, பொடி கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களே இல்லாமல் இந்த ஆஸ்பத்திரிக்காரரே எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் உடுப்பெல்லாம் போட்டு பெட்டிக்கணும், அவங்களே எடுத்து வந்து காரில் வந்து விட்டு போகிறதுக்கு 50,000 ரூபா அப்பாய். அப்புறம் அப்படிதான் கொஞ்சம் அந்த மருமகளை போய் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கடத்தொழில்கார்ட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு நான் எடுத்துட்டு அப்புறம் அவங்கள கொடுத்து கஷ்டமத்திலாம் ஜீவிச்சேன். உண்மையில் இங்கே இருக்கிற தேவைப்பட்டுட்டேன். இன்னும் யோசிங்க அதெல்லாம் நீங்கள் என்ன இருக்குது இதில். உண்மையில் வாழ்க்கைன்ற ஒரு போராட்டமாக தான் இருக்குது. அதிகமாக வந்து இந்து கிராமத்துக்குள்ள இருக்கிற தாய்மார்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ வந்து இப்போ நம்ம அதிகம் கேர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒன்று படிக்கிற பிள்ளைகள் அண்ட் அதே மாதிரி இப்படி வயசானவங்க, அவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து பண்ணுறது வந்து எவ்வளோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஓகே, இப்போ எங்களால் முடிஞ்சதம்மா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கோ இப்படி ஏதாச்சும் ஒரு நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கோ சரி, ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ சரி, ஏதோ எங்களால் முடிஞ்சிட ஹெல்ப்பை பண்ண முடியும். கண்டினியூவான ஒரு உதவிகளை வந்து பண்ணுறதோ பண்ண விடுறது எங்கள்கிட்ட கையில் கிடையாது. இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் முன் வந்து உங்களை ஒரு தாயை பொறுப்படுத்து, உங்களுக்கு மந்த்லி நான் இந்த ஒரு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் முன் வந்து அந்த ஒரு பணத்தை அனுப்புனாங்கன்னா மந்த்லி வந்து கொடுப்போம் நாங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ எங்களால் கொடுக்க முடிகிற ஒரு உதவி மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து நாங்கள் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கொள்ள வேண்டிய இருக்குது. ஓகேம்மா, இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு என்று சொல்கிறது, அன்பளிப்புன்றது சில உதவி பணம்னு நீங்கள் நினைச்சு கொள்ளலாம். அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுறோம், சரிங்களா? இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். எனக்கு இந்த கோழி கூடுவை செய்திருந்தீங்கண்டா, கோழி வளர்ப்பு நாங்கள் அதை வந்து இதில் ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கொள்கிறோம், சரிங்களா? ஓகே, 20,000 வந்து இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்குரிய ஒரு உதவி பணமாக வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு கனடாவில் இருக்கிற தயானா வந்து அனுப்பியிருந்தார். அவங்களோட மருமகள் சௌமி மதிவதனன் அவங்களோட 21வது பிறந்த நாளுக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் நன்றிகள் சொல்லணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொல்லலாம். வணக்கம் பிள்ளை, செய்ததுக்கு நன்றி. நான் இப்போ தனியாக தான் இருக்கிறேன், இந்த சாப்பாடு செய்வதற்கு நீங்கள் கொடுத்ததுக்கு கோழி நன்றி சொல்கிறேன். யோசிங்க, அதிகமாக தனிமையில் இருக்கிற கூட யோசிக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, உண்மையில் தனிமையான வாழ்க்கைன்றது கொஞ்சம் மோசமான ஒரு வாழ்க்கை. என்ன நடந்தாலும் பார்க்கணும். அவங்களுக்கு தனிமன்ற தாண்டி பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க பிள்ளைகளோட போய் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அவங்களும் தனிமையில் இருக்கிறாங்க. அது ஒரு காரணமாக இருக்குது. ஓகே, அண்ட் வந்து இவங்களுக்கு மேலே அதிகமான ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன், எங்களோட டிஸ்பிளே எழுதுகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த கனடாவில் இருக்கிற தயானாவுக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசுக்கிடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலியில் காண்பிச்சிருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அதையும் தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.